வள்ளி 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 வள்ளியின் கதை. அம்மா எவ்வளோ நேரம், சீக்கிரம் வாமா. அட இருடா வரேன். சும்மா அம்மா லொம்மா நிக்கணும். ஓ ஓ சரியா போச்சு. அண்ணே எங்கண்ணே, அம்மா கிளம்பிட்டாங்களா? அட ஏன்ப்பா கேட்குற, நானும் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுன்னு இருக்கிறேன், இன்னுமே உங்க அம்மா ரெடி ஆயினே இருக்கா. சரி விடுங்கண்ணே வரட்டும். இல்லடா தம்பி, நேரங்காலமாக கிளம்புனா தானே 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா இருட்டுடுச்சுன்னா எப்படி? அட பரவாயில்ல விடுங்கண்ணே. ஆ கிளம்பலாமா? ஏய் அரிசி மூட்டை, எதுக்குடா சிரிக்கிற? ஆஹா இல்லை இல்லைம்மா, அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் சிரிச்சேன். அம்மா என்னம்மா கோலம் இது, புடவை புதுசா, நெக்லஸு, கண்ணாடி, கலக்குறப்போ. அது ஒன்றும் இல்லடா, என் தங்கச்சி முன்னாடி இப்படி போய் இறங்குனா தான் எனக்கு ஒரு கெத்து. எப்படி, நல்லா இருக்கா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, எல்லாமே சரிதான். அந்த கண்ணாடியை மட்டும் கொஞ்சம் கழட்டினியன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம்மா, அண்ணா சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் அந்த கண்ணாடி மட்டும் கழட்டிடுங்க, மிச்சதெல்லாம் சூப்பர். சரி சரி, இப்போ நான் எப்படி போகிறது? அம்மா, தம்பி உங்களை பஸ் ஸ்டாப் கிட்ட நிறுத்திடுவான். பஸ் ஏறி அங்கே இறங்கினீங்கன்னா ஆட்டோவில் போயிடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த பஸ்ஸுலேயும் ஆட்டோலையும் சும்மா ஏற்றிக்குவாங்களா? பாத்தியா பாத்தியா இந்த கிளவிக்கு குசும்ப, பஸ்ஸுலேயும் ஆட்டோலையும் ஃப்ரீயாக ஏற்றிக்குவாங்களாம்மா. காசு வேணும்னா கேட்க வேண்டியது தானே. பாருப்பா, உங்கள் அம்மாவை நீயே நல்லா பார்த்துக்கோ. அட சும்மா இருங்கண்ணே, அது நம்ம தப்பு தான். அவங்க கேட்கறதுக்கு முன்ன நாமளே கொடுத்துருக்கணும், இந்த அளவுக்கு வச்சுக்கணும். அது சரி, இந்த லட்சணத்தில் உங்கள் அம்மா இருக்கிறதுக்கே உன்னை கையில் பிடிக்க முடியல, இன்னும் உனக்கு நல்ல அம்மா கிடைச்சிட்டு இருந்தா அதோ கேதிதான். என்ன சும்மா பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு டைம் ஆகுதே. அது என்னது, குவிக்கு குவிக்கு. இந்தாங்கம்மா. பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம என்னமோ நினைச்சோம். 2 பேரும் காசு கொடுக்குறாங்க, ரெண்டுமே வாங்கிக்க வேண்டியதுதான். அம்மா இவ்வளோ போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரட்டாமா ஏடிஎம்க்கு போய்? பத்தாவது தான். ஒரு வேலை பண்ணேன், நான் அங்கே போயிட்டு என் தங்கச்சி பையனோட நம்பர் அமுச்சு விட்றேன். நீ அவனுக்கு அவன் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுடு, தேவைப்படும் போது நான் எடுத்துக்கிறேன். அது சரி, உனக்கு பேங்கே எடுத்துன்னு வந்து முன்னாடி வச்சாலும் அதில் இருக்கிற பணம் கூட கம்மின்னு தான் சொல்லுவேன். இந்த பணம் உனக்கு போய் பத்துமா? அதுவும் புரியாம இவன் வேற பத்துமான்னு கேட்குறான். ஐயோ ஐயோ. சரி சரி, இங்கே நின்றுட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆகும். தம்பி நீ பஸ் ஸ்டாப்பில் போய் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருப்பா. ஆ சரிண்ணா. அம்மா நீங்கள் போய் வண்டிக்கிட்ட நில்லுங்க, நான் அந்த பைய எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாம் எடுத்துக்க நீங்கள் தானே, வேறு எதுவும் மறக்கலையே? இல்லைப்பா, ஒன்று மறக்கல, எல்லாம் எடுத்துக்கினேன். நீ அந்த பையன் மட்டும் எடுத்துன்னு வா, நான் அங்கே போய் நிற்கிறேன். நல்ல வசூல் தான். தங்கச்சி கூட சேர்ந்துக்கின்னு ஊரே ஒரு ரவுண்ட் அடிச்சிட வேண்டியதுதான். இருங்கண்ணே, அம்மாவை போய் விட்டுட்டு வந்துடுறேன். அது இருக்கட்டும், நான் தான் அம்மாவுக்கு பணம் தரேன் இல்லை, நீயும் ஏன் மறுபடியும் தந்த? சும்மா அனாவசிய செலவு பண்ணுவாங்கடா. அட ரொம்ப நாள் கழிச்சு தங்கச்சியை பார்க்க போறாங்க, அங்க சின்ன பாப்பா வேற இருக்கா, அவளுக்கும் எதனா பொம்மைங்க எதனா வாங்கின்னு போவாங்க, அதுக்கெல்லாம் யார்கிட்ட போய் காசு கேட்பாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அண்ணே. என்னமோ என்னைக்கு என்ன. சரி போ, சீக்கிரம் போய் விட்டுட்டு வா. ஆ சரி அண்ணே. தங்கச்சியை பார்க்க போறதெல்லாம் சரிதான், போனோமா தங்கச்சியை பார்த்தோமா வந்தோமான்னு இருக்காம, பாவம் அந்த தங்கச்சி ருக்மணியை என்ன டார்ச்சரை கொடுக்க போறாங்களோ தெரியல. கை குழந்தைய வேற வச்சிருக்காங்க, என்ன கஷ்டப்பட போறாங்களோ. என்னங்க, நீங்க எதனா சாப்பிட்றீங்களா? எடுத்துட்டு வரட்டா? இல்லம்மா,
எதுக்கு டின்னர் சாப்பிட்ற டைம்ல இதெல்லாம் சாப்பிட்டுட்டு? வேண்டாம் வேண்டாம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ கேளு, பசங்களுக்கு எதனா வேணும்னா எடுத்துன்னு வந்து கொடு. அம்மா எனக்கு ஒரு பீஸா. இப்போ நான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேனா? ஆ, நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிற? அதை தான் வச்சுட்டு இருக்கல ஆல்ரெடி. முதல்ல அதை முடி. அப்பா அதானே சொன்னாங்க, புள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீ குடுன்னு. நீங்க மட்டும் ஏமா இப்படி பண்றீங்க? பாவம், அப்பா எங்களுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. நீங்க அதை ஒளிச்சு வச்சே இது பண்றீங்க. எங்களுக்குன்னு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கறது இல்ல. போயும் போயும் இவன் முன்னாடி தான் பசங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுன்னு சொல்லுவீங்களா? இப்ப கேக்குறா பாருங்க, நீங்களே பதில் சொல்லுங்க. அனிதாம்மா, சாப்பிட்ற டைம்ல அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா. நம்ம இன்னொரு நாள் நான் உனக்கு கடிக்கே கூட்டிட்டு போய் வாங்கி தரேன், சரியா? ஆப்பா, நம்பிட்டேன். காந்தி கணக்கு தானே. சரி சரி. தண்ணியில லிஸ்ட் பெருசா எழுதி வச்சிருக்கேன். அதுல இதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். பாத்தீங்களா எப்படி பேசுற பாருங்க. இவ்வளவு வச்சுக்கின்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கோங்க. கைக்கு எட்டாவது தூரம் போய் உட்காந்துட்டோன்ட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணாத. அனன்யா, நீ அந்த பக்கம் போய் உட்காந்துக்கின்னு அவளை இங்க உட்காருவி. அப்பதான் அவ வழிக்கு வருவா. சரி சரிம்மா, சரி. இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா. சரி. கொஞ்ச நேரம் அனிதா கூட இருந்தோம்னா நம்மளோட எல்லா கஷ்டம் மறந்து சந்தோஷமா அப்படியே மனசு லேசாயிடும். அதுக்கு தான் சொல்றது, வீட்டில் குழந்தைங்க இருந்தா அவ்வளோ நல்லதுன்னு. ஆமாப்பா, 100ல ஒரு பேச்சு. சொன்னாலும் சொன்னேன், கரெக்டா சொன்னேன். நீங்களாம் சின்னவங்களா இருக்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷமா இருப்பேன். நீங்க பேசுற பேச்சு, நீங்க எங்களை வந்து கூப்பிடுறது அப்பா அம்மா இப்படின்ற ஒரு வார்த்தையும் நாங்க அவ்வளோ ரசிச்சு இது பண்ணோம். அதுதான் எனக்கு ஸ்ட்ரென்த்தும் கொடுத்து நான் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம். இதுவும் ஒண்ணு. காலையிலிருந்து வேலை செஞ்சு டயர்டா டென்ஷனா வீட்டுக்கு வந்தா நீங்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்குவீங்க. அப்புறம் நீங்க விளையாடுற விளையாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு, இல்லையா லக்ஷ்மி? ஆமா ஆமா, அது சரி. காலையில போயிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு வீட்டுக்கு வருவீங்க. வந்தப்போ கொஞ்ச நேரம் இவங்க கூட விளையாடிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவீங்க. பொழுதுனிக்கும் இவங்க கொடுக்குற கஷ்டம் எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? அச்சச்சோ, அப்பா மாட்டாரு. சும்மா இரு அனிதா, அம்மாவுக்கு கேட்டுட போது. அக்கா வந்துட்டாலா என்ன ஏதுன்னு தெரியலையே. ஒரு ஃபோன் என்ன போடுவோம். ஹலோ அக்கா, எங்க இருக்க? ஆமாவா, இறங்கிட்டியா? சரி சரி, அங்கே பக்கத்தில் தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். ஏறி வா, அதை வந்துடு. ஆ ஆ ஆ, சரிக்கா சரிக்கா. ம், சரிக்கா, அப்போ நான் வச்சிடுறேன். ஆ ஆ. ஐயோ, அக்கா வந்து இறங்கிட்டாலாமா? இந்த ருக்மணி என்ன பண்ணுறான்னு தெரியலையே. ருக்கு, ருக்மணி, கூப்பிட்டா கூப்பிட்டா வேகத்துக்கு வராளா பாரு. வருது பாரு, நல்லா ஆமானடா போட்டுக்கின்னு. என்னத்த கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா, இந்த எங்கள் அக்கா வந்து இறங்கிட்டாளா, பஸ் ஸ்டாப்லேருந்து வந்துடுவா. சீக்கிரமா அவளுக்கு காப்பி தண்ணி எதனா வச்சு ரெடி பண்ணிவிடு. அப்புறம் சமையலெல்லாம் ரெடி தானே? ஆ அத்தை, எல்லாம் ரெடி. நான் டீ இப்போ தான் வச்சு ஃப்ளாஸ்கில் ஆல்ரெடி ஊற்றி வச்சுட்டேன். அவங்க வந்தாங்கன்னா கொடுத்துடலாம். முந்திரி கொட்டை ஊருக்கு முன்னே டீ வச்சு வச்சிடலாம். நல்லாவா இருக்கும்? கன்றாவியாக இருக்கும். தலையெழுத்து என்ன பண்ணுறது? நாம் இப்போ எதனா பேசணுமானா அதுவும் இல்லாமல் போயிட்டோம். இப்படியே புலம்பினே காலத்தை ஓட்டிடுவோமோ என்னமோ நம்ம. தம்பி, இன்னும் எவ்வளோ தூரம் போயிருக்கு?
இந்த ஒரு 5 நிமிஷம்க்கா, வந்துருச்சு. தங்கச்சி, அக்கா, தங்கச்சி, கண்ணு, எப்படிம்மா இருக்க? ஏமா இப்படி இழைச்சிட்டு இருக்க? என்னம்மா துணி இது? பழைய துணி மாதிரி என்னமோ கட்டின்னு இருக்க. இத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை இப்படிதான் பார்க்கணுமா? கடவுளே! பரவாயில்ல விடுக்கா. அதுதான் நான் உன்னை பார்த்துட்டேன்ல. எனக்கு அதுவே போதும்க்கா. சரி வாக்கா, வா உள்ள போலாம், வா. சரிம்மா, இந்த நீ உள்ள போ, நான் அந்த பைய எடுத்துன்னு வரேன். அட என்னக்கா நீ இருக்கா, நான் எடுத்துட்டு வரேன். நீ வேற அவ்வளோ தூரத்துல இருந்து வந்துட்டு என்னமோ பைய எடுத்துட்டு வரியாமா? நான் எதுக்கு இருக்கேன்? அடடா, நல்லா பேக் வெயிட்டா இருக்கே. அக்கா கிளம்ப எதனா எடுத்துட்டு வந்திருக்க மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும் இதுக்குள்ள? உள்ள போய் பிரிச்சு பாத்திர வேண்டியதுதான். அத்தை, வாங்கத்தே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கிறியா? எங்க என் பையன் ஆளியா காணோம்? அவர் வேலைக்கு போயிருக்காரத்தே, சாயந்தரம் வந்துருவாரு. இருங்கத்தே, நான் உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன். அது இருக்கட்டும், எங்கம்மா குழந்தை தூங்கிட்டு இருக்காத்தே. இருங்க, எழுந்ததும் நான் எடுத்துட்டு வரேன். அரை தூக்கத்துல எழுந்துட்டாளன்னா அப்புறமா அழுந்துட்டே இருப்பா, அதனாலதான். சரிம்மா, பரவாயில்ல. சரி நீ போம்மா, டீ எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. என்னடி அம்மா, உன் மருமக ரொம்ப கொஞ்சம் தினுசா தான் இருக்க. என்னமோ குழந்தைய நான் தொட்டா என்ன அழுதுனே இருப்பாளாமா? என்னடி பேசுறா இவ? அட அக்கா, நீ வேற. இதுதான்க்கா நான் டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் எதனா சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான், என் பையன்கிட்ட 1க்கு 2 சொல்லி வச்சிடறா. சீச்சி, நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தா பிடிக்காதே. அது இல்லாம வந்தவங்களுக்கு இப்படி வெறும் கையா வீசிக்கிட்டு வருவா. நாமெல்லாம் ஒரு சொம்பு ரொப்ப தண்ணி எடுத்துன்னு வந்து வந்தவங்கள சிரிச்ச முகத்தோட வாங்கன்னுவோம். இவ என்னமோ ஏனா தானோன்னு சும்மா வந்தா போயிட்டா. எனக்கு என்னமோ பிடிக்கலாமா. நான் அப்பவே சொன்னேன், கல்யாணத்துக்கு இவ நம்ம பையனுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாடின்னு. நீதான் குதிச்ச, இப்ப படு, எனக்கு என்ன? ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கண்ணுங்களா, நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.